வீட்டுல ஒண்ணுமே இல்ல தின்றதுக்கு. ஏதாவது வாங்கி தரியா நீ என்ன வீட்டுக்கார நீ? எவ்வளவு வாங்கி தரத்து உனக்கு? வாங்கி குத்த கூட்டிக்கினே இருக்கிற. நான் கல்யாணம் பண்ண மாதிரி சொல்லிதானே கல்யாணம் பண்ண, திங்கிறதுலாம் வாங்கி தரணும்னு. ஆமா வாஸ்தவம் தான். அதுக்குன்னு ஒரு லாரி தீனி ஒரே நாள் கால் பண்ணுவாங்க. அவன் எனக்கு தெரியாது, எனக்கு வெறுப்படிக்குது. இப்ப எனக்கு தின்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடு. ஐயா என்ன தோலை தாங்க முடியலையா? போடியா அங்க மண்ணு கூட்டி வச்சுக்கிட்டு போயிட, போய் அழித்துண்ணு. பயங்கரமா கோமாட்டேன் நானு. அங்க பாரு யாரோ ஒருத்தர் பை திங்கிறது வேண்டு வருது, அது வாங்கி கொடு. எவனோ ஒருத்தன் அவங்க வீட்டுக்கு வாங்கி போறான், அத்தை போய் வாங்கி கொடுன்ற. எனக்கு அது வேணும். ஐயோ நிறைய இருக்கிற மாதிரி இருக்கியா, வாங்கி குடியா. மான மரியாதை எல்லாம் போதை விழாலா. என்னப்பா நினைக்கிறியா? நல்லா இருக்காம்பா. என்ன இருக்கு உங்களுக்கு தெரியுமா? உங்களை போய் தெரியாம இருக்குமா? வாங்க வாங்க உட்காருங்க. கவர்ல என்ன தா? என் மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்க்க போறேன், கை வீசிட்டு வர முடியுமா? அதனாலதான் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? அதையா கையில தொங்க விட்டுக்கிறீங்க? அப்படி வைங்க, தனியா எடுத்துக்கோமா. எத்தனை குழந்தை பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கா? பொண்ணு எப்படிக்கிறா? ஆனா என்னப்பா ஏதோ ஈத்து வச்சுக்கிறேன், நானும் புடிங்கி துண்ணுற மாதிரியா? என் தங்கச்சிக்காக ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்தது எங்க அப்பா. நல்லது தானே. என் பொண்ணும் மாப்பிள்ளையும் பாக்குறீங்களா? நல்லா இருக்காங்களா? அது குறையா கேக்குறேன். டெய்லி சண்டை, நாங்க தான் போய் தட்டு விடுவோம். சண்டையா? காலையில கூட தங்கச்சி நல்லா தானே பேசிய, அப்படியே எதுவும் சொல்லிய. உங்ககிட்ட எப்படி சொல்லுவோம்? எல்லாம் எங்க கிட்ட தான் சொல்லுவோம், நாங்க தான் ஒரே ஊர்ல இருக்கிறோமே. நீங்க சொல்றத பார்த்தாலே பயமா இருக்குதாம்மா. அப்படிதாம்மா சண்டை. சொல்றேன்பா, நீ அவனுக்கு கேட்டுக்காத. மாப்பிள்ள ஒரு பொம்பளை வச்சுக்கிறான். ஐயோ என் மச்சான் என் தங்கச்சி துரோகம் பண்ணானா? அது தெரிஞ்சு போய் தான் செம்ம சண்டை, ஊரே கூடி போயிடுச்சு. கண்ணு கவர் மாதிரியே இருக்குது அவளுக்கு. என் பொண்ணு வாழ்க்கை போச்சா? மாப்பிள்ள நீ நல்லவன்னு நினைச்சனடா, இப்படி துரோகம் பண்ணிட்டியடா. இப்ப வருத்தப்பட்டு என்னப்பா பண்றது? அப்படியேப்பட்ட மாப்பிளைக்கு பொண்ணை குத்துட்டியா? இந்தாண்ணா தண்ணி. தண்ணி கூட மனசு வரலையம்மா, இப்படி துரோகம் பண்ணிட்டானம்மா. என்ன பண்றது? நாசமா போகணும். செம்ம சார் பாக்குறானே, பின்னாடி பண்றது. ஆமா புல்லட் வண்டி ஓட்டுறாங்க. என்னம்மா தண்ணி மனசு தாங்கலம்மா. இப்படியாப்பட்ட மாப்பிள்ளைய பாக்குறதுக்கு போறீங்க? ச்சே. எப்பா இது வேலைக்கு ஆகுதா? ஒரு வெஹிக்கிள் வச்சா நம்ம தங்கச்சி பிரிச்சு கூட்டு போயிடலாமா? என்னடா பண்றது? என் பொண்ணுடைய வாழ்க்கை இப்படியாப்பட்டவங்க ஏன் வாழ வைக்கிறோம் பொண்ணா? ஏய் இது வேலைக்கு ஆகுது. அவன் புட்டி புட்டி வெளிச்சிக்கிறான். இன்னொரு 4 விஷயம் போடு. இதெல்லாம் புழு வண்டிக்கிட்டு போகுது. அவன் ஒரு பொண்ணு வச்சுக்கிறாளப்பா, அது ஒரு குழந்தை உனக்கு தான். என்னப்பா சொல்ற? என்னத்த சொல்றது? நீ வாங்கின போற பொருள் அந்த பையனுக்கு தான் கொடுக்கணும் பொழுது. என்னது? நான் வாங்கிட்டு வந்த பொருளை அந்த பையனுக்கு கொடுக்கணுமா? பிச்சைக்காரனுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேன், தவிர அந்த பையனுக்கு கொடுக்க மாட்டான். நோ, நீ எடுத்துட்டு போனா அந்த பையனுக்கு தான் எடுத்து போய் கொடுப்பான். ஏய் இந்த கவரையே பாத்தீங்களா? மூஞ்சி பார்த்தா சார் மூஞ்செல்லாம் பார்த்து பேச தோணல, அந்த கவரை தான் பார்க்க தோணுது. இப்ப நான் என்ன பண்றது? வா வா நம்ம போய் சண்டை போடலாம். அப்ப அந்த கவரை எங்கால குடுத்துருப்பாங்க, அவன் புடிங்க அந்த பையனுக்கு குடுத்துருவான். அதுவும் கரெக்ட் தான்ப்பா. இதை பிடி, நான் போய் அவங்ககிட்ட சண்டை போடுறேன். அடிச்சு கால கையில ஓடிச்சுது. நான் வந்து வாங்கிக்கிறேன்பா. வாங்கிக்கோ. பிரி என்ன இருக்குன்னு பாக்கலாம். பிரி எது அதுக்கலாம் அள்ளி ரெடியா? இந்தாடியா அந்த கவரை தூக்கி அணியா காலி பண்ணு போ. காசே இல்லாம ஸ்நாக்ஸ் வந்துருச்சு. இது மாதிரி தேவையான பணம் நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கான். என்னைக்கு எவன் வந்து வச்சு பணம் தெரியல. எவன் வச்சா என்ன இருக்குது? அதான் தின்றதுக்கு வந்துச்சுல. போயா புல்லட் பாண்டி வட்டா பாருங்க அப்பா. புல்லட் பாண்டி. எப்பா என்ன காலைல குடிச்சிட்டியா? காலில் குடிக்க முடியாதும்மா, வாயில தான் கொடுக்க முடியும். யோ யாரு அவனுக்கு காசு கொடுத்த? ஏய் மாப்பிள்ள உனக்கு முன்னாலே பண்ணவன்டா. அட சொத்த கலக்கத்தாலியா? என் மானம் எல்லாம் உன் பொண்ணாலே உன்னால தயா போகுதே. மாப்பிள்ள கேம்ப்ஸ் பாத்தியா? டேய் அவனை பாரு, காலை தூக்கின்னு கையை தூக்கின்னு ரொம்ப கேவலமா பண்றான். நீங்களாச்சும் உங்க மாமனாராச்சு என்னையா கேக்குறீங்க? ஒரே வெள்ள அப்படியே தூக்கிடுவேன். நான் போய் மிச்சம் தின்றேன், நீங்க உங்க மாமனார்ட்ட பேசிட்டு இருங்க. டேய் ஒழுங்கு மரியாதை அவனை கூட்ட முடியல, இல்லைன்னா கழுத்து கட்டியா அவனை. மாப்பிள்ள என்ன இப்படி பேசுற? மாமனார் மரியாதை கொடு மாப்பிள்ள. ஐயோ தொல்லை கொடுக்குறான் அரபால் வண்டியா. ஏம்பா இங்கதான் புதுசு போராட்டி இருக்காங்களாமே, எங்க இருக்காங்க? புருஷன் முன்னாடி எல்லாம் விட்டுதான் இருப்பாங்க, இங்க வந்து கேக்குற என்ன விஷயம்? இவன் எங்க அண்ணன், இவங்க மாமனார் ஊர்ல இருந்து வந்துக்கிறாரு. இவன் யாரோ ஒரு பொம்பளை வச்சுக்கிறான்னு சொல்லி விட்டுக்கிறானுங்க. அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன ஆச்சு? ஸ்ட்ரைட்டா வந்து கோவத்துல அவங்க மாமனார் இவனை அச்சான். இவனா போனா கட்டி எடுத்து மண்டையை வச்சிட்டான். கட்டி எடுத்து மண்டையை வச்சுட்டானா? கவலைப்படாதப்பா, மண்டை போனா வரும், சண்டை வருமா? அட வேலைக்கான என் புள்ள வாய்க்கு கெச்சு வச்சுக்கிறாங்கடா. அவன் எந்த வீடுடா? அவன் இந்த தெருவுன்னு தான் சொன்னா அவங்க மச்சான். அவங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு?
அது வந்து சரி அவங்க மச்சானுக்கு என்ன ஆச்சா? அவங்க மச்சான் தூக்கி போட்டு பால் ஆயிட்டேன்னு அவனும் ரத்த வெள்ளத்துல இருக்கிறான். இப்போ தத்துண்டா இது தூண்டுறதுக்கு காலையத்தால நம்ம எதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. சொல்லு, அவன் இந்த கட்டையில வச்சு மண்டே வடிக்கணும். எப்பா உங்க மாமனாருக்கு வழவழன்னு இருக்குமா தலை ஆயிரம் தாள் மாதிரியா? ஆமா, அதே மாதிரி தான் இருப்பாரு. ஆரஞ்சு கலர் சட்டை போட்டு இருந்தாரா? ஆமா, ஆரஞ்சு கலர் சட்டை தான் போட்டு இருந்தாரு. அப்படின்னா இந்த ஆள் தான் அவர்கிட்ட பேசிட்டு இவனை கேளு. இவன் தானா? ஐயோ, ஏன் எங்க அப்பாவை கூத்து விட்ட? துண்டுறியா மூடிக்கணும் துணு. அவன் இருந்த பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. போட்ட விடு. டேய், உங்க மாமனார் கிட்ட 1க்கு 2 சொன்னதெல்லாம் இவன் தான். நான் பொல்லாதவன். மாமா உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவன் கூட்டுமே செய்வாங்க. அப்போ என் ஆம்சன் பாத்தியா? ஆம்சனா? டேய், வென்றா இது? சும்மா விளையாட்டுக்கு தான். ஒரு குடும்பத்தை கெத்துட்டு கெத்து காட்டுறான் பாரு. டேய் போடுறான் அவனை. டேய், என்னடா சும்மா ஊங்கினே இருக்கிற? அவனை தூக்கி போய் அடிக்கலாம்டா. என்ன பண்ணுங்க? டேய் டேய் ஓஞ்சாடி வைப்பேன். ஏதோ கெட்டதுல ஒரு நல்லது நடந்துச்சு. எனக்கு நல்லது நடந்துச்சு. திங்கிறதுக்கு நிறைய பல்லு கடிச்சிச்சு. போ, எப்படி 5 நிமிஷத்துல காலி பண்ண போறா? திருப்பி அவனா கவர் தூக்கி வந்தா கலங்க முடிச்சு சொல்ல போற. போ போ. ஐயா இது துண்டத்தை பார்த்தா 2 நிமிஷம் வந்து நிக்க போகுதா? இது வேலை ஆகாதா? நம்ம போயிடலாம்.